வணக்கம். கணக்கு போடுறதுக்கு ஒரு சூப்பரான கருவி நம்மகிட்டே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் நம்ம விரல் நுனியிலேயே. என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கைகள் தான். என்னது? கைகள் கால்குலேட்டரா? ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா உண்மைதாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 9ஆம் வாய்ப்பாட்டுக்கு உங்க கைகளே எப்படி ஒரு சீக்ரெட் கால்குலேட்டரா மாத்தலாம் நீங்க கத்துக்க போறீங்க. சரி வாங்க, இந்த ட்ரிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாம். 9 7ஆல பெருக்குனா என்ன வரும்? இப்போ நான் சொல்றத என் கூடவே சேர்ந்து செய்யுங்க. உங்க 2 கைகளையும் உங்களுக்கு முன்னாடி நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இடது பக்கத்துல இருந்து எண்ண ஆரம்பிங்க. 1 2 அப்படியே 7ஆவது விரலுக்கு வாங்க. அந்த 7ஆவது விரல மட்டும் மடக்கிக்கோங்க. செஞ்சிட்டீங்களா? சூப்பர். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கான விடை உங்க கையிலேயே ரெடியா இருக்கு. ஆமாங்க, நீங்க விரல மடக்குன உடனே விடைய 2 பகுதியா பிரிஞ்சு உங்க முன்னாடி நிக்குது. இப்போ நல்லா கவனிங்க. நீங்க மடக்கின அந்த 7ஆவது விரலுக்கு இடது பக்கம் எத்தனை விரல்கள் இருக்குன்னு எண்ணுங்க பார்க்கலாம். 6 விரல்கள். கரெக்டா? இதுதான் நம்ம பதிலுடைய முதல் நம்பர். சரி, இப்போ மடக்கின விரலுக்கு வலது பக்கம் பாருங்க. 3 விரல்கள் இருக்கு. இதுதான் 2ஆவது நம்பர். இப்போ அந்த 2 நம்பரையும் ஒன்னா சேருங்க. 6 அப்புறம் 3 என்ன கிடைக்குது? 63. பாத்தீங்களா? 9 பெருக்கல் 7 சமம் 63. எவ்ளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. ஓகே, இது 9 into 7க்கு மட்டும்தான் வேலை செய்யுமா இல்ல வேற நம்பர்ஸ்க்கும் இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு சந்தேகம் வரும்ல. வாங்க அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க, வேகமா பார்க்கலாம். இப்போ 9 இன்ட்டு 4ன்னா 4ஆவது விரல மடக்குங்க. இடது பக்கம் 3 விரல்கள், வலது பக்கம் 6 விரல்கள். விடை 36. கரெக்ட். சரி, 9 இன்ட்டு 8க்கு 8ஆவது விரல மடக்குங்க. இடது பக்கம் 7 விரல்கள், வலது பக்கம் 2 விரல்கள். விடை 72. அடடா, இந்த ட்ரிக் எல்லாத்துக்கும் சூப்பரா வேலை செய்யுது. இந்த ஃபிங்கர் ட்ரிக் எப்படி இவ்ளோ கரெக்டா வேலை செய்யுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இது ஏதோ மேஜிக்லாம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான கணக்கு ஃபார்முலா இருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை பார்க்கலாம். இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். 9 நீங்க எந்த நம்பரால பெருக்குறீங்களோ பதிலோடைய முதல் டிஜிட் வந்து அந்த நம்பர்ல இருந்து 1 கழிக்கணும். 2வது டிஜிட் 10ல இருந்து அந்த நம்பரை கழிக்கணும். நம்ம 9 into 7 உதாரணத்தையே எடுத்துப்போமே. 7 minus 1 வந்து 6, 10 minus 7 வந்து 3, சேத்தா 63. அவ்வளோதாங்க விஷயம். சோ இதுலேருந்து என்ன தெரியுது? கணக்குனா ஏதோ கஷ்டமான விஷயம்னு நினைக்க தேவையில்ல. அது ரொம்ப ஜாலியாவும் ஈஸியாவும் இருக்கலாம். சொல்லப்போனா அது நம்ம விரல் நுனியிலே இருக்கிற ஒரு திறமை தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய கணக்கு ட்ரிக்ஸ் கத்துக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சீக்கிரமே சந்திக்கலாம்.